அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1939ஆம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் சந்தன தேவன் என்ற திரைப்படமாகும். இந்த படத்தினை மாடர்ன் தியேட்டர்ஸ் சார்பாக டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தயாரித்தார். மன்னர் கால கதையை சமூக படத்தினை போன்று மிக அற்புதமாக எடுக்க வேண்டும் என்று கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார் தயாரிப்பாளர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். அவருக்கு எழுத்தாளர் என். மியாம் சொன்ன இந்த கதை பிடித்து போனதால் உடனே அதை படமாக்க முடிவு செய்தார். திரைக்கதையையும் வசனத்தையும் எம். மியானிடமே டி.ஆர். சுந்தரம் அவர்கள் ஒப்படைத்தார். அவர் டி.பி.எஸ். மணி என்பவரை இணைத்து விறுவிறுப்பாக ஒரு திரைக்கதையை வசனத்துடன் அமைத்து டி.ஆர். சுந்தரம் அவர்களிடம் சொன்னதும் அவர் எஸ். நோட்டானி என்பவரை இயக்குநராக நியமித்து படப்பிடிப்பை தொடங்கச் சொன்னார். படப்பிடிப்பு வேகமாக சேலம் மலைப்பகுதிகளில் நடைபெற்று முடிந்தது. போஸ்ட் புரொடக்ஷன் பணியை மட்டும் தயாரிப்பாளர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் மிக தாமதமாக செய்தார். காரணம், இந்த படத்தில் வரும் சண்டை காட்சிகள், அதாவது வாள் சண்டை காட்சிகளின் சப்தங்கள் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அதை மிக நுண்ணியமான ஒலி அமைப்புடன் பதிவு செய்தார். குதிரையின் கால் குழம்புகள் சப்தம் திரையில் மிக அழகாக இருக்க வேண்டும் என்று அதை இப்படத்தில் மிக அற்புதமாக பதிவு செய்தார். தமிழ் சினிமாவில் முதலாக குதிரைகள் ஓடும் சத்தத்தினை மிக அழகாக பதிவு செய்த படம் இந்த சந்தன பாண்டியன் திரைப்படம்தான். அந்த பெருமையை நமக்கு பெற்றுத்தந்தவர் தயாரிப்பாளர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பார்ப்போம். பாண்டிய மன்னர்களுக்கும் சேர மன்னர்களுக்கும் கடும் போர் நடைபெற்று வரும் சமயத்தில் பாண்டிய மன்னர்களின் படை மக்கள் பலரை சிறைபிடித்து விடுகிறது சேர நாட்டு அரசு. அவர்களை மீட்க செல்லும் பாண்டிய மன்னர்களின் தளபதி சந்தனதேவன் சேர நாட்டில் நுழையும் பொழுது படம் தொடங்கப்படுகிறது. அந்த நாட்டின் மன்னர் விக்ரமார்த்தாண்டனை அவரது தம்பி மதன் மற்றும் மந்திரி கிரிதரனால் கைது செய்யப்பட்டு இரகசிய அறையில் அடைத்து வைக்கப்படுகிறார். இதனை அறிந்த சந்தனதேவன் மன்னர் அடைக்கப்பட்டுள்ள இடத்தை தேடுகிறான். மந்திரி கிரிதரனும் மன்னர் தம்பி மதனும் சந்தனதேவனை கொல்ல பார்க்கிறார்கள். அவர்களிடமிருந்து தப்பி அரவங்காட்டில் பதுங்கி தன் மக்களை மீட்டு மன்னரையும் மீட்க போராடுகிறான் சந்தனதேவன். மன்னரை மீட்க 1 கோடி பணம் வேண்டும் என்பதால் செல்வந்தர்கள், பணப்பேராசை கொண்டவர்கள் ஆகியோரிடம் கொள்ளையடித்து பணத்தினை பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தினை கட்டி மன்னரை மீட்க போராடுகிறான் சந்தனதேவன். இதனை வேடிக்கை பார்த்த அந்த நாட்டின் இளவரசி காந்தா சந்தனதேவனுக்கு உதவுவதுடன் காதலும் கொள்கிறாள். மன்னர் வீர மார்த்தாண்டனை அமைச்சர் கிரிதரனும் தம்பி மதனும் கொன்றுவிட்டு நாட்டை பிடிக்க திட்டம் தீட்டுகிறார்கள். இதனை அறிந்த சந்தனதேவன் அந்த திட்டத்தை முறியடித்து மன்னனை காப்பாற்றி தன் படை மக்களை மீட்டு மன்னரின் அனுமதியுடன் இளவரசி காந்தாவை மணந்து சேர நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் புதிய நல் உறவு பாலத்தினை உண்டாக்குகிறார். இப்படியாக இந்த திரைப்படம் முடிகிறது. இப்படத்தினை மிக பிரம்மாண்டமாக எடுத்தார் தயாரிப்பாளர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். 200க்கும் மேற்பட்ட துணை நடிகர்களை நடிக்க வைத்தார். தமிழ் சினிமாவில் முதலாக 200க்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் நடித்த முதல் படம் இந்த சந்தனதேவன். சுமார் 100 குதிரைகள், அதில் வெண்மை குதிரையில் கதாநாயகன் பாய்ந்து செல்லும் காட்சிகள், குதிரைகளின் கால் குழம்பு சத்தங்கள், கத்தி சண்டைகள் என்று தமிழ் சினிமாவின் புதிய ஜனரஞ்சக பாணியை இப்படத்தில் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் என்பதுதான் உண்மை. அது மட்டுமன்றி தமிழ் சினிமாவில் முதலாக ராபின்ஹுட் கதையம்சத்துடன் வந்த திரைப்படம் சந்தனதேவன் தான். எப்படி என்றால், பணத்தாசை கொண்டு பணத்தினை சேமித்து வைக்கும் எதிரிகளிடமிருந்து பணத்தினை கொள்ளையடித்து ஏழைகளுக்கு சந்தனதேவன் வழங்கும் காட்சிகளும், மாறு வேடத்தில் குதிரையில் சென்று ஏழைகளுக்கு உதவும் காட்சிகளும் இப்படத்தில் அதிகம் வைக்கப்பட்டன.
கதாநாயக பிம்பத்தை தோற்றுவித்த முதல் படமும் இந்த சந்தனதேவன் திரைப்படம்தான். இந்த திரைப்படத்தின் வழித்தோன்றல்தான் பின்னாளில் வந்து மாபெரும் வெற்றி பெற்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் என்ற படத்தினை சொல்லலாம். இந்த படத்தில் சந்தனதேவனாக ஜி.எம். பஷீர் என்பவர் புரட்சி வேடத்தில் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். நல்ல கம்பீரமான தோற்றம். பின்னாளில் தமிழ் சினிமாவில் வந்த மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களின் சாயலில் அன்றே இருந்திருக்கிறார் இந்த பஷீர் அவர்கள். சண்டை காட்சிகளிலும் சாகச காட்சிகளிலும் குதிரையில் சவாரி செய்து சண்டையிடும் காட்சிகளிலும் அவரின் நடிப்பு மிக அற்புதமாக இருக்கிறது. தமிழ் சினிமாவின் வருகையில் வந்த ஆக்ஷன் ஹீரோக்களில் பஷீர் முக்கியமானவர். கதாநாயகியாக இளவரசி காந்தா வேடத்தில் பானுமதி அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். நேயர்களே, பானுமதி என்றால் பின்னாளில் வந்த பி. பானுமதி என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அந்த காலத்திலேயே ஒரு பானுமதி இருந்திருக்கிறார். எனவே அந்த பானுமதிக்கும் இந்த பானுமதிக்கும் சம்பந்தமில்லை என்பதை இங்கு சொல்கின்றோம். தமது எதிர்நாட்டு பாண்டிய மன்னர்களின் மந்திரியான நாயகன் சந்தனதேவனை கண்டு கோபமாக பார்ப்பதிலும், பிறகு அவரின் நல்ல உள்ளத்தை அறிந்து அவர் மேல் காதல் கொண்டு இயங்குவதிலும், தன்னை பார்க்க இரவில் வந்த காதலன் சந்தனதேவனிடம் தன் காதலை சொல்லவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் தவிக்கும் நடிப்பிலும் மிக கச்சிதமாக நடித்திருந்தார். இந்த படத்தின் முக்கிய சிறப்பு, நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் சேர நாட்டு மந்திரி கிரிதர் என்ற வேடத்தில் வில்லனாக மிக மிக அற்புதமாக நடித்திருந்தார். ஆனால் அவருக்கே உரிய குரல்தான் இந்த படத்தில் இல்லை. சந்தனதேவனை பழிவாங்க திட்டம் போடும் நடிப்பிலும், வில்லத்தனத்துடன் கிளைமாக்ஸ் காட்சியில் வாள்வீச்சுடன் நாயகன் பஷீருடன் மோதும் சண்டை காட்சியிலும் நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களின் வீரமான நடிப்பு இந்த படத்தில் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த புரட்சி படத்திற்கு இசையமைத்தவர் ஆர். நாயுடு என்பவர். பாடல்களை டி.பி. வேலாயுதசாமி என்பவர் எழுதியிருக்கிறார். 17,000 அடியில் எடுக்கப்பட்ட சந்தனதேவன் திரைப்படம் 3/6/1939 அன்று வெளியாகி வெற்றி படமாகவே உலா வந்திருக்கிறது. அன்பு நேயர்களே, இந்த சந்தனதேவன் திரைப்படத்தினை நீங்கள் இப்போதும் இணையதளங்களில் கண்டு களிக்கலாம். இதுவரை இந்த சந்தனதேவன் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1939 ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.